அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 26/7/2026 ஸ்ரீ பராபவ வருடம் ஆடி மாதம் 10ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 3:15 முதல் 4:15 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 1:30 முதல் 2:30 மணி வரை. ராகு காலம் 4:30 முதல் 6 மணி வரை. குளிகை 3 4:30 மணி வரை. யமகண்டம் 12 1:30 மணி வரை. இன்று ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:02 கடகலக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, கடன் தொல்லை இருக்குது, உங்களால் எதுவும் சமாளிக்க முடியல, தொழில் தொடங்க முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா? கண்டிப்பாக அது ஒரு சிறிய பரிகாரத்தின் மூலமாக எல்லாமே மாற்ற முடியுங்க. இந்த வீடியோவுக்கு கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள் கிடையாது. இன்று அதிகரிக்கக்கூடிய பொறுப்புகள் உங்களுக்கு சுமையாக உணர்வீர்கள். நல்ல பலன்களை காண அமைதியாக செயல்பட வேண்டும். இன்று பணியை பொறுத்தவரை கூடுதலான பணிகள் காரணமாக பணியில் இன்று மும்முரமாக காணப்படுவீர்கள். உங்களுடைய பணிகளை திட்டமிடுவதன் மூலமாக குறித்த நேரத்திற்குள் முடிக்க முடியும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அகந்தை போக்கை கைவிட வேண்டும். இதனால் இருவருக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும். அனுசரித்து போவதன் மூலமாக இன்று நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்தி கொள்ள முடியும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பயணத்தின் போது பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. இன்று பணத்தை கவனமாக கையாள வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன உளைச்சல் காரணமாக கால்வலி போன்று சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. எனவே ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் நல்லது. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் சிறப்பாகவே இருக்க போகிறது. கவலையை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தாலும் அதை தாண்டி நம்பிக்கையோடு வெளிவருவீர்கள். பணியை பொறுத்தவரை இன்று அதிகமான பணிகள் காரணமாக வேலை செய்வதில் மூழ்கி இருப்பீர்கள். சமயோஜித புத்தியை பயன்படுத்தினால் வெற்றி காண முடியும். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று பதட்டமான உணர்வை உங்களது துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள். இதனை தவிர்ப்பது மிகவும் நல்லது. அமைதியான போக்கை மேற்கொள்ள வேண்டியது மிகவும் நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் இருக்காது. பணம் குறைந்த அளவில் காணப்படுகிறது. சேமிப்பதற்கான வாய்ப்பு குறைவு. இதனால் இன்று உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பது கடினமாக இருக்கலாம். எனவே தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. பிரார்த்தனை மேற்கொள்ள வேண்டியது மிகவும் நல்லது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சிறந்த பலன்கள் கிடைக்கும். நீங்கள் உறுதியுடனும் தைரியத்துடனும் காணப்படுவீர்கள். இதன் மூலமாக சீரான பலன்களை பெறலாம். பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள். பணியிடத்தில் உங்களுக்கு சாதகமான பலன்களும் வெற்றியும் கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் பொறுமையாக நேர்மறையோடு நடந்து கொள்வீர்கள். இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு ஏற்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு அதிகமாக காணப்படும். கையில் இருக்கக்கூடிய பணத்தை ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு செலவு செய்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆற்றல் நிறைந்து காணப்படுவீர்கள். இதனால் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பயனுள்ள பலன்கள் நிறைய கிடைக்கப் போகிறது. உங்களுடைய நம்பிக்கையான அணுகுமுறை வெற்றியை கொடுக்கும். இன்று நல்ல பலன் கிடைப்பதற்கு திட்டமிட வேண்டியது அவசியம். பணியை பொறுத்தவரை பணிகள் அதிகமாக காணப்பட்ட போதிலும் குறித்த நேரத்திற்குள் அதனை முடிப்பீர்கள். பணிகளை நம்பிக்கையோடு கையாளுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு நல்லுறவை பராமரிப்பீர்கள். இருவரும் மகிழ்ச்சியோடு இணைந்து செயல்படுவீர்கள். இனிமையான வார்த்தைகள் பேசி உங்களது துணையை மகிழ்விப்பீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிகமான பணம் காணப்படலாம். பணத்தை சுபகாரியங்களுக்கு பயன்படுத்துவீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உற்சாகமான போக்கின் காரணமாக இன்று உங்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள் அல்ல. இன்று மற்றவர்களோடு உரையாடும் போது பாதகமான விளைவுகள் ஏற்படாமல் இருக்க கவனமாக இருக்க வேண்டும். பிரார்த்தனை மூலமாக சூழ்நிலையை கையாளும் நம்பிக்கையை பெற முடியும். பணியை பொறுத்தவரை பணிகள் அதிகமாக காணப்படும். இதனால் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது. பாதிப்புகள் ஏற்படாமல் இருக்க இன்று பணிகளை திட்டமிட வேண்டியது அவசியம்.
குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் உங்களது துணையிடத்தில் கடுமையாக நடந்து கொள்ளும் வாய்ப்புள்ளதால் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். கடுமையான உணர்வை தவிர்த்தால் உறவில் நல்லிணக்கம் காணப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அதிகரிக்கக்கூடிய பொறுப்புகள் காரணமாக குடும்பத்திற்காக செலவு செய்ய நேரிடலாம். தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு நீங்கள் சிறிய அளவில் கடன் வாங்குவீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அதிகமான கவனம் செலுத்த வேண்டும். இன்று கண்களில் எரிச்சல் போன்று சிறு சிறு பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் திறமைகளை சோதிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் என்பதால் பொறுமையாக இருக்க வேண்டும். உங்களுடைய முன்னேற்றத்தில் மந்தநிலை காணப்படலாம். அதிகமாக சிந்திக்காமல் தெளிவான மனநிலையோடு இருங்கள். பணியை பொறுத்தவரை பணிகளை சலிப்பை தரக்கூடிய வகையில் அமையலாம். அதிக பணிகள் காரணமாக சில பணிகள் நிலுவையில் இருக்கும். திட்டமிட்டு பணியாற்ற வேண்டியது நல்லது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு உணர்ச்சி வசப்படக்கூடிய நிலையில் இருப்பீர்கள். இதனால் இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு பாதிக்கப்படலாம். அமைதியான நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளுங்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. பிரியமான ஒருவருடைய ஆரோக்கியத்திற்காக செலவு செய்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன உளைச்சல் காரணமாக தொடைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. எனவே ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் நல்லது. துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் இடம்பெறும். இன்று நீங்கள் தன்னம்பிக்கையோடு காணப்படுவீர்கள். பணியை பொறுத்தவரை பணியில் உங்களது அபாரமான செயல்திறன் காரணமாக மேல் அதிகாரிகளிடத்தில் நன்மதிப்பை பெற முடியும். கடினமான உழைப்பு மூலமாக வெற்றி காண்பீர்கள். பணியை பொறுத்தவரை இன்று துணையிடத்தில் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். இதனால் இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு காணப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை சுதந்திரமாக காணப்படுவீர்கள். வங்கி இருப்பு அதிகரிக்கும். பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மிகவும் உற்சாகமாக காணப்படுவீர்கள். இதனால் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. துலாம் விருச்சகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான விளைவுகள் அமைய இன்று உங்களுடைய செயல்களில் எச்சரிக்கை தேவை. இசை கேட்பது மற்றும் திரைப்படங்கள் பார்ப்பதல் போன்ற நிகழ்ச்சிகள் உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கும். பணியை பொறுத்தவரை பணியின் போது தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே கவனமாக இருக்க வேண்டும். இன்று சில சமயம் நீங்கள் செய்த பணிகளை மீண்டும் செய்ய வேண்டிய நிலை ஏற்படலாம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு தொடர்பு கொள்வதில் சில சிக்கல்கள் ஏற்படலாம். இதனை தவிர்க்க வேண்டும். மனம் திறந்து பேசுவதன் மூலமாக இன்று உறவில் நல்லிணக்கத்தை பராமரிக்கலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை திருப்திகரமானதாக இருக்காது. பொருளாதார பாதுகாப்பை ஏற்படுத்திக் கொள்ளும் வகையில் பணத்தை சேமிக்க இயலாது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன உளைச்சல் காரணமாக கால்வலி ஏற்பட வாய்ப்புள்ளது. முறையான சிகிச்சை மேற்கொள்ள வேண்டியது மிகவும் நல்லது. தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் கலந்து காணப்படும் நாளாகவே அமைகிறது. விரும்பக்கூடிய பலன்கள் அவ்வளவு எளிதாக கிடைக்காது. முக்கியமான முடிவுகள் எடுப்பது சிறப்பு. பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகமாக காணப்படும். பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க முடியாது. குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக துணையோடு மோதல் ஏற்பட வாய்ப்புள்ளது. துணையை நீங்கள் தவறாக புரிந்து கொள்வீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று தேவையற்ற செலவினங்கள் காணப்படலாம். உங்களது தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் பணத்தை பயன்படுத்த இயலாது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண் எரிச்சல் பாதிப்பு அடைய வாய்ப்புள்ளது. தகுந்த மருத்துவ சிகிச்சை எடுத்தால் குணமடையும். எனவே மருத்துவரை அணுகுவது மிகவும் நல்லது. மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் இலக்குகளை அடைய கடினமாக உழைக்க வேண்டும். இன்றைய நாள் உங்களுக்கு சுமூகமாக இருக்காது. தன்னம்பிக்கை குறைந்து காணப்படலாம். வெற்றி பெறுவதற்கு தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும். பணியை பொறுத்தவரை பணிகளை கையாளும் போது அதிகமான கவனம் வேண்டும். இன்று பணிகள் அதிகமாக காணப்படலாம். உங்களால் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க முடியாத சூழ்நிலை கூட ஏற்படலாம். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று பாதுகாப்பின்மை உணர்வு காணப்படலாம். இதனால் உறவில் மகிழ்ச்சி பாதிக்கப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை வீட்டு பெரியவர்களுடைய ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியது காணப்படலாம். எனவே இன்று பணத்தை சேமிக்க வேண்டியது கடினமாக உணர்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தேவையற்ற உணர்வுகள் காரணமாக ஆரோக்கியம் குறையலாம். இதன் காரணமாக தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நண்பர்களிடமிருந்து உதவி பெறக்கூடிய சாதகமான சூழ்நிலை காணப்படுகிறது. உங்களுடைய திடமுயற்சி மூலமாக பணிகளை செவ்வனே ஆற்றி முடிப்பீர்கள். இதனால் வெற்றி காண்பீர்கள். பணியை பொறுத்தவரை நீங்கள் பணிகளை விரும்பி செய்வீர்கள். பணிகளை எளிதாக செய்வீர்கள் என்றாலும் வெற்றி பெற நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சுமூகமான உறவு பராமரிப்பீர்கள். வீட்டில் நடக்கவிருக்கக்கூடிய விசேஷம் பற்றி துணையோடு கலந்து ஆலோசிப்பீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். திடமான ஆரோக்கியத்தை உணரும் நாளாக இன்றைய நாள் அமைகிறது.
மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் சிறப்பான பலன்களாகவே அமையப் போகிறது. இன்று முன்னேற்றகரமான நாளாக அமைகிறது. உங்களிடம் செயல்களை செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலும் உற்சாகமும் காணப்படும். பணியை பொறுத்தவரை பணி சம்பந்தமான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். திருப்தி உண்டாகும். பணிகளை விரும்பி செய்வீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு அன்பான உறவை இன்று பராமரிப்பீர்கள். இதனால் நல்ல புரிந்துணர்வு காணப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணம் அதிகளவில் காணப்படும். அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை களிப்புடன் காணப்படுவீர்கள். இதனால் ஆரோக்கியம் பராமரிக்க முடியும். என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.